இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி வந்து GitHub செட்டப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து GitHub வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி சில விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோன் பண்ணணும் ரெப்ராசிட்டரியில இருந்து. ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து URL. இந்த URL நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த URL போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் கிளிக் பண்ணணும். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு இல்லை 32 பிட் விண்டோஸ் செட்டப் இருக்குது, 64 பிட் கிட் ஃபார் விண்டோஸ் செட்டப் இருக்குது. இதில் வந்து உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் 64 32 பார்த்துட்டு அதில் ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டால் இருக்குது, நம்ம அதையே எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆனோன்னே எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு எப்படி க்ளோன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, கிட்டு பிட் இருக்குது, அந்த EXE இருக்குது. இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை இன்ஸ்டால் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி செட்டப் விண்டோ வரும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்டோர்ட் ஆகணும். ஸோ நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் கிட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுக்கும் வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் லெட் கிட் டிசைட் அப்படின்னு நம்ம இருக்கட்டும். ஒவ்வொரு இடத்துல டிஃபால்ட் பிரான்ச் இதெல்லாம் நம்ம எதுவும் கொடுக்க வேணாம், அது கிட் டிசைட் பண்ணுறதாவே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ லெட் கிட் யூஸ் இட் டிஃபால்ட் பிரான்ச் நேம் கரண்ட்லி மாஸ்டர் ஃபார் இனிஷியல் பிரான்ச் இஸ் நியூலி கிரியேட்டட் ரெப்ராசிட்டரி த கிட் ப்ராஜெக்ட் டு சேஞ்ச் திஸ் டிஃபால்ட் டு மோர் இன்க்ளூசிவ் நேம் இன் நியர் ஃபியூச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மெனி டீம்ஸ் ஆல்ரெடி ரீநேம் த டிஃபால்ட் பிரான்ச்சஸ் காமன் சாய்ஸஸ் ஆர் மெயின்ஸ் ட்ரங்க் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபை த கிட் எண்ட் should use for the initial branch. The setting does not affect the existing repository அப்படிங்கிறது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரெப்ராசிட்டரியில் வந்து மாஸ்டர் பிரான்ச்சே இருந்துச்சுன்னா அதே கரண்ட்லேயே எடுத்துக்கும். இல்லை வேறு நேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது டிஃபால்ட்டோட ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட் கிட் டிசைட்னே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிட் ஃப்ரம் கமாண்ட் லைன் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர். யூஸ் கிட் ஃப்ரம் இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டை வந்து நம்ம வந்து பேஷ்ல இருந்து மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம கமாண்ட்லேருந்து யூஸ் பண்ணலாம், ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பண்டில் இதே வந்து இருக்கட்டும், வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேணாம். இது வந்து அதே லைப்ரரி இருக்கட்டும், இதுவும் அதே விண்டோஸ் ஸ்டைல் இருக்கட்டும், இதுவும் அதுவே இருக்கட்டும், டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். கிட் கிரெடென்ஷியல் மேனேஜரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனேபிள் த ஃபைல் கேஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளிக் பண்ணால் இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ லான்ச் கிட் பேஷன் கேட்கும். வேணும்னா நீங்கள் டிக் எடுத்துக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஃபினிஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ ஃபினிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் எதில் ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ண வேணான்றதை நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, அதை செட் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வந்து நம்ம EXE நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. CMDன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா, எந்த வெர்ஷன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத கிட்டோ _ வெர்ஷனு கொடுத்தீங்கன்னா கிட் வெர்ஷன் 2.36.1.1 windows.1 இந்த மாதிரி கிட்டோட வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா கிட் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம பாத் வந்து செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எதில் வந்து அந்த கிட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த பாத்துக்கு போகணும். நம்ம எதில் பண்ணியிருந்தோம், C டிஸ்கில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் கிட்டில் பின்குள்ளே இங்கே போயிட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்லாஷ்க்கு முன்னாடி git.exeன்னு போடணும். ஸோ இது எங்கே போடணும் அப்படின்னா உங்கள் எல்லா சிஸ்டம்லேயும் இந்த மாதிரி PCன்னு இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா
அதில் உங்களுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்னு இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி என்ன வரும், இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும், சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு. இதில் நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஆல்ரெடி அது ஒரு பாத் வந்து செட் பண்ணியிருக்கும். இந்த பாத்தோட சேர்த்து நம்ம ஒன்று செட் பண்ணணும். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, சேம் ஸ்லாஷ் போட்டு கிட்டுன்னு அங்கே ஒரு EX இருந்துச்சு இல்லையா, அந்த EXக்கு பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாத்தும் இந்த கிட்டு ./cmd இந்த 2 பாத்துமே இருந்தால் தான் ஃபர்தராக நம்ம கிட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்துருங்க அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இதை க்ளோன் பண்ணலாம் ரெப்ராசிட்டரியில் இருந்துன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வெர்ஷன் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒன்ஸ் வந்து அங்கே எல்லா பார்த்து போட்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஒரு சிஎம்டி ஓப்பன் பண்ணணும். திருப்பியும் ஒரு டைம் இது வந்து ரெஃப்ரெஷ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்ட INIT இன்ட்னு கொடுக்கணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் கிட் ரெப்ராசிட்டரியை ஃபஸ்ட்டு. ஸோ இது இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பிட் பக்கெட்டில் போயிட்டு அந்த க்ளோன் பண்ணக்கூடிய அந்த பாத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம க்ளோன் பண்ணணும். கமாண்டில் போயிட்டு என்ன பண்ணணும், கிட் க்ளோன் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிட் பக்கெட்டில் போய் க்ளோனை காப்பி பண்ணது ரெப்ராசிட்டரியோட அந்த பாத்தை காப்பி பண்ணதுக்கப்புறம் கிட்ட க்ளோன் அண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டோட கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டை வந்து இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லைங்களா, கிட்டை வந்து க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லுமே உங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டரில் வந்து என்ன ஆயிரும்னா ஸ்டோர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிட் இன்ட், இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். என்னென்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கிட்டப் செட்டப் பண்ணோன்னே கிட் இன்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா இனிஷியேட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் கிட் க்ளோன், இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸில். கிட் க்ளோன் பக்கத்தில் அந்த ரெப்ராசிட்டரியோட URL கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்க எல்லா கோடுமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களோட லோக்கல் மிஷினுக்கு வந்துடும். கிட் பிரான்ச், ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுக்கணும். கிட் பிரான்ச்னு கொடுத்தா நீங்கள் இப்போ எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க அப்படின்றத வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்போ அந்த பிரான்ச்லேருந்து நீங்கள் இன்னொரு பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னா கிட் செக் அவுட் பிரான்ச் நேம், இன்னொரு பிரான்ச்சுக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கு என்னது கிட் செக் அவுட் கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணுமோ அந்த பிரான்ச் நேம் கொடுத்துடணும். கிட் புல் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாஸ்டர் பிரான்ச்சஸில் வந்து அவங்களோட கோடை வந்து ஆல்ரெடி புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. புஷ்னா எல்லாரோட கோடு வந்து அந்த பிரான்ச்சில் இருக்கும். ஸோ அவங்க மிஷின்ல இருந்து புஷ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து புஷ்ன்னு சொல்லுவாங்க. கிட்ல வந்து புஷ் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம லோக்கல் மிஷின்ல என்னென்ன கோட் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை கமிட் பண்ணி அதை புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், மாஸ்டர் பிரான்ச்சில் மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ வந்து அது அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து ஒரு டீம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11 or 12 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேர் கோடுமே அந்த ஒரே பிரான்ச்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா கிட் புல் கொடுத்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் பண்ணி கிட் புல்லுன்னு கொடுத்து எல்லா லேட்டஸ்ட் கோடுமே நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கிட் புல். கிட் கமிட் அப்படின்னா இப்போ உங்கள் பிரான்ச்சஸ்ல நீங்கள் ஒரு 2-3 கோட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இப்போ நம்ம புஷ் பண்ணணும். புஷ்னா என்ன சொன்னேன், நம்ம வந்து ஜீரால புஷ் பண்ணி அங்கேருந்து நம்ம பிரான்ச்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கமிட் பண்ணணும். ஸோ கிட் கமிட் -m இங்கே உங்கள் பிரான்ச் நேம் கொடுத்துக்கலாம். கிட் மர்ஜ் மாஸ்டர் பிரான்ச் நேம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்கள் கோடை கமிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்கள் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு செக் அவுட் ஆகி அந்த மாஸ்டர் பிரான்ச்சை திருப்பி கிட் புல் கொடுத்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் பிரான்ச்சுக்கு திருப்பி செக் அவுட் ஆகி கிட் மர்ஜ் அந்த மாஸ்டர் பிரான்ச்சோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்து உங்களோட கரண்ட் பிரான்ச்சில் வந்து மர்ஜ் ஆயிரும். இதுதான் வந்து வெரி வெரி பேசிக் கமெண்ட்ஸ் வந்து கிட்ல யூஸ் பண்றது. இவ்வளவுதான். இதுதான் வந்து வெறும் ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் கிட். இல்ல ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.